ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் காசோலை. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் 2026 தான் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மந்தில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை மனோஜ் முகுந்த் நரவனே. பிப்ரவரி 2026 மணிப்பூர் முதல்வராக பதவியேற்றவர் யார்? விடை யும்நாம் கெம்சந்த் சிங். இவர் மைதேதி சமூகத்தைச் சேர்ந்தவர். இவருடன் துணை முதல்வராக குகி சமூகத்தைச் சேர்ந்த நெம்சா கிப்ஜெனும் நாகா சமூகத்தைச் சேர்ந்த எல் டிகோவும் பதவியேற்றனர். என் கனவு என் எதிர்காலம் என்ற திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்த இடம்? விடை திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டம். என் கனவு என் எதிர்காலம் என்ற திட்டத்தை விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கொல்லார் பகுதியுள்ள சிப்காட் வளாகத்தில் 4 பிப்ரவரி 2026 அன்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு குடும்பத்தினரின் கனவுகளை சேகரிப்பதுடன் இளைய தலைமுறையினரின் எண்ணங்களையும் அறிந்து அவர்களின் கனவுகளை சேகரிக்க என் கனவு என் எதிர்காலம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. உலக ஈரநிலங்கள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை பிப்ரவரி 2. தீம் 2026 வெட்லாண்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் நாலேஜ் செலிப்ரேட்டிங் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். கூற்று 1. சென்னை கிண்டியில் அமைக்கப்பட உள்ள தமிழகத்தின் முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மையத்திற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் 6 பிப்ரவரி 2026 அன்று அடிக்கல் நாட்டினார். கூற்று 2. உலக வங்கியுடன் இணைந்து தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 14.50 கோடியில் கடல் ஆமை பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட உள்ளது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. எவரெஸ்ட் சிகரத்தின் உயரத்திற்கு பறக்கும் திறன் படைத்த H-125 ஹெலிகாப்டர்கள் இந்தியாவில் எங்கு தயாரிக்கப்பட உள்ளது? விடை கர்நாடகா. H-125 ஹெலிகாப்டர்கள் ஏர்பஸ் டாடா நிறுவனத்தின் கூட்டு தயாரிப்பு ஆகும். 2026 மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. இறுதி போட்டியில் ஆட்டநாயகி விருது பெற்றவர் ஸ்மிருதி மந்தனா. 2026 மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் ஆரஞ்ச் கேப் விருது பெற்றவர் ஸ்மிருதி மந்தனா. பர்பிள் கேப் விருது பெற்றவர் சோபியா டிவைன். 31 ஜனவரி 2026 மகாராஷ்டிர மாநில துணை முதல்வராக பதவியேற்றவர் யார்? விடை சுனேத்ரா பவார். மகாராஷ்டிர மாநில துணை முதல்வராக தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுனேத்ரா பவார் பதவியேற்றார். இதன் மூலம் மகாராஷ்டிரத்தின் முதல் பெண் துணை முதல்வர் என்ற பெருமை சுனேத்ராவுக்கு கிடைத்தது. சமீபத்தில் மகாராஷ்டிர துணை முதல்வராக பதவி வகித்த அஜித் பவார் அவர்கள் விமான விபத்தில் காலமானார். மகாராஷ்டிர மாநிலத்தின் தற்போதைய முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ். சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீது மத்திய அரசு விதித்துள்ள கூடுதல் கலால் வரி டேஸ் முதல் அமலுக்கு வந்தது? விடை 1 பிப்ரவரி 2026. பான் மசாலா பொருட்கள் மீதான புதிய செஸ் வரி அமல் 1 பிப்ரவரி 2026. இந்திய கடலோர காவல்படை தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? விடை பிப்ரவரி 1. இந்திய கடலோர காவல்படை
1 பிப்ரவரி 1977ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதன் தலைமையகம் டில்லியில் அமைந்துள்ளது. இந்த ஆண்டிற்கான தீம் செக்யூரிட்டி சர்வீஸ் டெடிகேஷன். தமிழக அரசின் செயற்கைக்கோள் டிராக்கர் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? விடை ஆலிவ் ரிட்லி வகை கடல் ஆமைகள். 68வது ஆண்டு கிராமி விருதுகளில் சிறந்த ஒலி புத்தகம் பிரிவில் கிராமி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை தலாய் லாமா. லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் நடைபெற்ற 68வது ஆண்டு கிராமி விருது வழங்கும் விழாவில் தலாய் லாமா தனது முதல் கிராமி விருதை பெற்றார். தலாய் லாமாவின் மெடிடேஷன்ஸ் தி ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் தி தலாய் லாமா எனும் ஒலி புத்தகத்துக்காக சிறந்த கதை சொல்லல் ஒலி புத்தகம் பிரிவில் இந்த விருது வழங்கப்பட்டது. நாட்டில் 2026 ஜனவரியில் ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு? விடை 1.93 லட்சம் கோடி. 5 பிப்ரவரி 2026இல் பாரத் டாக்ஸி செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? விடை அமித்ஷா. 2025ஆம் ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? விடை SP முத்துராமன். தமிழக திரையுலகில் சிறந்து விளங்கும் வாழ்நாள் சாதனையாளர் ஒருவருக்கு ஆண்டுதோறும் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இதன் முதல் விருதை 2022ஆம் ஆண்டு ஆருதாஸ் பெற்றார். 2023 கவிஞர் மு மேத்தா மற்றும் பி சுசீலா. 2024 MN ராஜம். 2025 SP முத்துராமன். இந்த விருதுடன் ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட்டது. 2026 ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார்? விடை எலனா ரைபகினா. 2026 ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்கராஸ் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றார். டென்னிஸ் வரலாற்றில் கேரியர் கிராண்ட்ஸ்லாம் நிறைவு செய்த மிக இளம் வீரராக கார்லோஸ் அல்கராஸ் சாதனை படைத்தார். பஞ்சாபின் ஆதம்பூர் விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? விடை குரு ரவிதாஸ். பிப்ரவரி 2026இல் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்த இந்திய பொருட்கள் மீதான திருத்தப்பட்ட வரி விகிதம்? விடை 18%. தமிழகத்தில் முதல் முறையாக எந்த ஆண்டு வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது? விடை 2021-22. தமிழ்நாடு அரசின் 2026-27ஆம் நிதியாண்டுக்கு ரூபாய் 47,248 கோடியில் இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கையை MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். தமிழகத்தில் 58,712 தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளது. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பும் திட்டத்தின் கீழ் 21.35 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். புவி அறிவியலுக்கான நோபல் பரிசு என்று கருதப்படும் கிராஃபோர்ட் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? விடை வீரபத்ரன் ராமநாதன். அமெரிக்காவில் வசித்து வரும் தமிழக காலநிலை விஞ்ஞானி வீரபத்ரன் ராமநாதனுக்கு புவி அறிவியல் ஆய்வுக்காக உயரிய கிராஃபோர்ட் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. நோபல் பரிசளிக்கும் ஸ்வீடனின் ராயல் ஸ்வீடிஷ் அறிவியல் அகாடமி இந்த பரிசை அறிவித்தது. வீரபத்ரன் ராமநாதன் மதுரையில் பிறந்தவர் ஆவார். தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? விடை மாமல்லபுரம். உலக வானொலி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை பிப்ரவரி 13. யுனெஸ்கோ அமைப்பால் பிப்ரவரி 13ஆம் தேதி உலக வானொலி தினமாக 2011ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு 2012ஆம் ஆண்டு முதல் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
வானொலியை கண்டுபிடித்தவர் குக்லில்மோ மார்க்கோனி. இவர் வானொலியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். பிரதமர் நரேந்திர மோடியின் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி தொடங்கப்பட்ட ஆண்டு. விடை 2018. பரீட்சா பே சர்ச்சா என்பது தேர்வுகளின் மன அழுத்தமின்றி எதிர்கொள்வது குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியாகும். நொய்டாவில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான புரோ மல்யுத்த லீக் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி. விடை ஹரியானா தண்டர்ஸ். எங்கு திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் என சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார்? மலேசியாவின் மலாயா பல்கலைக்கழகத்தில். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம். பெண்ணையாறு நதிநீர் பங்கீடு பிரச்சினை தமிழ்நாடு மற்றும் டேஷ் மாநிலத்திற்கு இடையேயானது. விடை கர்நாடக மாநிலம். குஜராத்தில் நடைபெற்ற இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் T10 கிரிக்கெட் 3வது சீசனில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி. விடை சென்னை சிங்கம்ஸ். 13 பிப்ரவரி 2026 அன்று டில்லியில் மோடி திறந்து வைத்த புதிய பிரதமர் அலுவலகத்தின் பெயர் என்ன? விடை சேவா தீர்த். கூற்று 1. மாநிலம் முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு திட்ட விரிவாக்கத்தை திருவள்ளூர் போலிவாக்கம் ஊராட்சியில் 9 பிப்ரவரி 2026 அன்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கூற்று 2. இத்திட்டம் மூலம் 1.29 லட்சம் பேர் பயன்பெறுவர். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. எங்கு கண்டறியப்பட்ட புதிய வகை நண்டுக்கு கலாத்தியா பாலசுப்ரமணி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது? விடை லட்சத்தீவு. அசாமில் நடைபெற்ற 2025-26 சந்தோஷ் கோப்பை தேசிய கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி. விடை சர்வீசஸ் அணி. பதவி நீக்க தீர்மானத்தை எதிர்கொண்ட முதல் மக்களவைத் தலைவர் யார்? விடை ஜி.வி. மவலங்கர். தற்போதைய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. அரசமைப்பு சட்டப்பிரிவு 94C படி தீர்மானம் மூலம் அவைத்தலைவரை அவை நீக்க அனுமதிக்கிறது. மக்களவைத் தலைவருக்கு எதிரான தீர்மானம் பரிசீலனையில் உள்ளபோது அவை அலுவலர்களுக்கு அவர் தலைமை தாங்குவதை தடை செய்யும் சட்டப்பிரிவு 96 ஆகும். 2025ஆம் ஆண்டுக்கான ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இடம். விடை 91வது இடம். வெளியீடு பெர்லினைச் சேர்ந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு 2025ஆம் ஆண்டுக்கான ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா 39 புள்ளிகள் பெற்று 91வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் 89 புள்ளிகளுடன் ஊழலற்ற நாடாக டென்மார்க் முதலிடத்தில் உள்ளது. பின்லாந்து, சிங்கப்பூர் ஆகியவை அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன. இந்தியாவின் முதல் தேசிய பசு கலாச்சார அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? விடை மதுரா, உத்தரப்பிரதேச மாநிலம். ஜிம்பாப்வேயில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி. விடை இந்தியா. அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 100 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி 6வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. இந்திய அணியின் கேப்டன் ஆயுஷ் மாத்ரே. இறுதிப் போட்டியில் ஆட்டநாயகன் மற்றும் தொடர்நாயகன் விருது பெற்றவர் வைபவ் சூரியவன்சி. பிப்ரவரி 2026இல் வங்கதேச பிரதமராக பதவியேற்ற தாரிக் ரஹ்மான் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்? விடை
வங்கதேச தேசியவாத கட்சி. எந்த நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலை என முதல்வர் மு க ஸ்டாலின் பெயர் சூட்டினார்? விடை திருவெற்றியூர் நெடுஞ்சாலை. 100% காப்பீட்டு பாதுகாப்பை அடைந்த இந்தியாவின் முதல் மாவட்டம் எது? விடை அல்வார் மாவட்டம், ராஜஸ்தான். பிப்ரவரி 2026 ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு தரவரிசையில் இந்தியாவின் இடம்? விடை 75. 2026ஆம் ஆண்டு செயற்கை நுண்ணறிவு தாக்கம் தொடர்பான உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லி. ஏஐ தாக்க உச்சி மாநாடு 2026 டில்லி பாரத மண்டபத்தில் பிப்ரவரி 16 முதல் 20 வரை நடைபெற்றது. இந்த மாநாட்டின் 3 கொள்கைகள் மக்கள், பூமி மற்றும் முன்னேற்றம். 2027ஆம் ஆண்டு ஏஐ தாக்க உச்சி மாநாடு ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் நடைபெற உள்ளது. ஏஐ தாக்க உச்சி மாநாட்டில் புதுடெல்லி பிரகடனம் ஏற்கப்பட்டது. அதன் 7 முக்கிய அம்சங்கள்: ஏஐ வளங்கள் ஜனநாயகமாக்கல், பொருளாதார வளர்ச்சி, சமூக நலன், பாதுகாப்பான நம்பகமான ஏஐ, அறிவியலுக்கான ஏஐ, சமூக அதிகாரமளித்தலுக்கான அணுகல், மனித மூலதன மேம்பாடு, மீட்சித்திறன் புத்தாக்கமிக்க ஏஐ அமைப்பு முறைகள். பிரதமரின் சூரிய இல்லம் இலவச மின்சார திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? விடை 13 பிப்ரவரி 2024. 2025-26 ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி? விடை ஜம்மு காஷ்மீர். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் கர்நாடக அணியை வீழ்த்தி ஜம்மு காஷ்மீர் அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகன் விருது பெற்றவர் சுபம் புந்தீர், தொடர் நாயகன் விருது பெற்றவர் ஆகிப் நபி. தமிழக அரசு போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிக்கைகளை கைபேசி வழியாக அறியும் வகையில் தொடங்கப்பட்ட செயலியின் பெயர்? விடை தேர்வுக்களம். தேசிய பெண்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை பிப்ரவரி 13. சரோஜினி நாயுடு பிறந்த தினம் தேசிய பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. உலக அரசாங்கங்கள் உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? விடை துபாய். தீம் ஷேப்பிங் ஃபியூச்சர் கவர்னன்ஸ். இந்தியாவின் முதல் பிரத்யேக கண்ணாடி அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? விடை பிரோசோபாத், உத்தரப்பிரதேசம். கஞ்சர் இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? விடை இந்தியா, கிர்கிஸ்தான். இந்தியாவில் முதலில் முதியோர் பட்ஜெட்டை அறிவித்த மாநிலம் எது? விடை கேரளம். கூற்று 1. வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் வங்க கவிஞர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆவார். 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் இப்பாடல் முதலாக பாடப்பட்டது. கூற்று 2. வந்தே மாதரம் பாடலின் 6 சரணங்கள் 3 நிமிடங்கள் 10 வினாடிகள் பாடப்பட அல்லது ஒலிக்கப்பட வேண்டும். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. உலக தாய்மொழி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை பிப்ரவரி 21. இந்த ஆண்டிற்கான தீம் யூத் வாய்ஸஸ் ஆன் மல்டிலிங்குவல் எஜுகேஷன். 2026 இத்தாலியில் நடைபெற்ற 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டியின் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு? விடை நார்வே.
இத்தாலியின் மிலன் மற்றும் கார்டினா நகரங்களில் 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 92 நாடுகளில் இருந்து 2871 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். இந்த பதக்கப்பட்டியலில் முதல் 3 இடங்கள் நார்வே, அமெரிக்கா, நெதர்லாந்து. 2030ஆம் ஆண்டு 26வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்சில் நடைபெற உள்ளது. சமீபத்தில் எந்த நாட்டின் புதிய பிரதமராக ராப் ஜெட்டன் பதவியேற்றார்? விடை நெதர்லாந்து. பிபிசியின் 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது பெற்றவர் யார்? விடை ஸ்மிருதி மந்தனா. 2025ஆம் ஆண்டுக்கான பிபிசி இந்திய விளையாட்டு விருதுகள்: சிறந்த வீராங்கனை விருது ஸ்மிருதி மந்தனா, வாழ்நாள் சாதனையாளர் விருது அஞ்சலி பகவத், வளர்ந்து வரும் வீராங்கனை விருது திவ்யா தேஷ்முக், பாரா விளையாட்டு வீராங்கனை விருது பிரீத்தி பால். இந்தியாவில் முதலில் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு நிறுவப்பட உள்ள துறைமுகம் எது? விடை வ.உ.சி. துறைமுகம், தூத்துக்குடி. கூற்று 1: அமெரிக்கா தலைமையிலான பாக்-சிலிக்கா உத்திசார் கூட்டணியில் இந்தியா இணைந்தது. கூற்று 2: அரிய வகை கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் தங்குதடையற்ற விநியோகத்தை கட்டமைக்கும் நோக்கில் அமெரிக்கா தலைமையில் பாக்-சிலிக்கா உருவாக்கப்பட்டது. விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. பிளாக் ஸ்வான் உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? விடை புவனேஸ்வர், ஒடிசா. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் டேஸ் ஆம் ஆண்டுக்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட உள்ளது? 2030. பிப்ரவரி 2026 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை? விடை 98. ஈரானில் உள்ள ராம்சார் நகரில் 2 பிப்ரவரி 1971ஆம் ஆண்டு சர்வதேச ராம்சார் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ராம்சார் ஒப்பந்தம் சதுப்பு நிலங்கள் பாதுகாப்புடன் தொடர்புடையது. பிப்ரவரி 2026 நிலவரப்படி இந்தியாவில் அதிக ராம்சார் தலங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது. நேபாளத்தில் நடைபெற்ற 2026 சாஃப் அண்டர்-19 மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை இந்தியா. 2025ஆம் ஆண்டிற்கான நெட்வொர்க் தயார்நிலை குறியீடு பட்டியலில் இந்தியாவின் இடம்? விடை 45. இந்த பட்டியலில் முதல் 3 இடங்கள் அமெரிக்கா, பின்லாந்து, சிங்கப்பூர். தமிழ்நாடு 16வது சட்டப்பேரவையில் அதிக கேள்விகளை எழுப்பிய உறுப்பினர் யார்? விடை ஜி.கே. மணி. இவர் 66,974 கேள்விகளை எழுப்பியுள்ளார். அதிக கேள்விகளுக்கு விடையளித்த அமைச்சர் பி.கே. சேகர்பாபு ஆவார். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை பிப்ரவரி 19. உ.வே. சாமிநாதர் பிறந்த தினமான பிப்ரவரி 19 தமிழக அரசு சார்பில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. புதிய வகை தட்டாம்பூச்சி இனமான லிதியோதெமிஸ் கேரளென்சிஸ் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? விடை கேரளம். தர்மா கார்டியன் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் டேஸுக்கு இடையேயானது? விடை ஜப்பான். வஜ்ர பிரகார் இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் அமெரிக்கா இரு நாடுகளுக்கு இடையேயானது. பிப்ரவரி 2026 நிதி ஆயோக்கின் தலைமை நிர்வாக அதிகாரியாக யாருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது? விடை நிதி சிப்பர். பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறியீடு தரவரிசையில் இந்தியாவின் இடம்?
விடை 131வது இடம். இந்தியா 607 புள்ளிகள் பெற்றுள்ளது. இந்த பட்டியலில் முதல் 3 இடங்கள் டென்மார்க், ஐஸ்லாந்து, நார்வே. இந்திய மாநில பெயர்கள் மாற்றம் பற்றி கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை சட்டப்பிரிவு 3. கேரள மாநிலம் கேரளம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ICC 10வது மகளிர் டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? விடை இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ். கேரள அரசின் ஸ்திரீ சுரக்ஷா திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் மாதாந்திர தொகை எவ்வளவு? விடை ரூபாய் 1000. டில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் யாருடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைத்தார்? விடை ராஜாஜி. சுதந்திர இந்தியாவின் முதலாவது மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் ஆக பதவி வைத்த ராஜாஜி என அழைக்கப்படும் சி. ராஜகோபாலாச்சாரியை போற்றும் வகையில் அவரது சிலை குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் 23 பிப்ரவரி 2026 அன்று குடியரசுத் தலைவரால் திறந்து வைக்கப்பட்டது. 2026 பாப்டா விருதுகளில் சிறந்த குழந்தைகள் குடும்ப திரைப்பட பிரிவில் விருதை வென்ற திரைப்படம் எது? விடை பூங். பூங் ஒரு மணிப்புரி திரைப்படமாகும். இதன் இயக்குனர் லட்சுமி பிரியா தேவி. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நினைவு வளைவை முதல்வர் மு. ஸ்டாலின் திறந்து வைத்த நாள்? விடை 24 பிப்ரவரி 2026. எந்த நாட்டு நாடாளுமன்றத்தின் மிக உயரிய விருதான நெசத் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது? விடை இஸ்ரேல். நாட்டின் முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை டேஷ் என்ற பெயரில் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது? விடை பிரஹார். சிறப்பு வாக்காளர் தீவிரத்திருத்த பணிக்கு பிந்தைய இறுதி பட்டியலின்படி தமிழகத்தில் உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை? விடை 5.67 கோடி. தமிழகத்தில் SIRக்கு பிறகு 74 லட்சம் பேரின் பெயர்கள் வட்டியிலிருந்து நீக்கப்பட்டன. தமிழகத்தில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக சோழிங்கநல்லூர் உள்ளது. குறைந்த வாக்காளர் கொண்ட தொகுதியாக சென்னை துறைமுகம் உள்ளது. தற்போதைய தமிழக தலைமை தேர்தல் அர்ச்சனா பட்நாயக். கூற்று 1. மீரட் மற்றும் டெல்லி இடையேயான நமோ பாரத் வழித்தடத்தை பிரதமர் 22 பிப்ரவரி 2026 அன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். கூற்று 2. 82 கிலோமீட்டர் தொலைவு கண்ட நமோ பாரத் வழித்தடம் நாட்டின் முதல் பிராந்திய அதிவேக போக்குவரத்து அமைப்பு முறையாகும். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 28 பிப்ரவரி 2026 அன்று எந்த நாட்டில் இருந்து 8 சிவிங்கி புலிகள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டன? விடை போஸ்ட்வானா. இந்த 8 சிவிங்கி புலிகள் மத்திய பிரதேசத்தின் குனோ தேசிய பூங்காவில் விடப்பட்டுள்ளது. சீனியர் ஆடவருக்கான 72வது தேசிய கபடி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை இந்திய ரயில்வேஸ். தொடர்ந்து 9 முறை மத்திய பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த நிதி அமைச்சர் யார்? விடை நிர்மலா சீதாராமன். தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை பிப்ரவரி 28. தீம் 2026 விமன் இன் சயின்ஸ் கேட்டலைசிங் விக்சித் பாரத். சமீபத்தில் காலமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர். நல்லக்கண்ணு தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது பெற்ற ஆண்டு? விடை 2022. தமிழக அரசின் அம்பேத்கர் விருது
2007ஆம் ஆண்டு ஆர் நல்லக்கண்ணுக்கு வழங்கப்பட்டது. ஆபரேஷன் கசாஃப் லில் ஹக் என்ற பெயரில் எந்த நாட்டின் மீது பாகிஸ்தான் நேரடி போர் அறிவித்தது? விடை ஆப்கானிஸ்தான். இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகத்தில் அதிகம் பின்தொடர்வோர் உலகத் தலைவர்களில் முதலிடம் பிடித்தவர் யார்? விடை நரேந்திர மோடி. ராஜ்மார்க் பிரவேஷ் 2.0 இணையதளம் எந்த அமைச்சகத்துடன் தொடர்புடையது? விடை தேசிய நெடுஞ்சாலைகள். உலக புற்றுநோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை பிப்ரவரி 4. தீம் 2026 யுனைடெட் பை யுனிக். தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் நவம்பர் 7 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. நண்பர்களுக்கான கேள்வி: 2026ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.